ஃபோனை யூடியூப் உள்ள போனாலே ஜின்னுன்றான். டீகளில் பண்ணு வைக்கிற மாதிரி வேலை மூளைக்கு கிளம்பிட்டானுங்க. ஜின்னு வைக்கிறேன். ஒருத்தர் கேட்குறாரு என்ன ஃபோன் பண்ணி, எங்கள் ஆள்கிட்ட சொன்னாங்க ஸ்டாஃபு. போய் ஒருத்தர் அமௌண்ட் கொடுக்குறாரா, ஜின்னு தான் கேட்குறாரு அப்படின்றாரு. நான் சொன்னேன் ஜின்னு இல்லாமல் 2 பண்ணு ஒன்றா இருக்கு, ஒன்று வாங்கிட்டு போமான்னு சொன்னேன். இப்படியே சொன்னேன் அவர்கிட்ட. சொன்னேன் எங்கள் ஆளுங்கிட்ட. நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். போய் இதுமாதிரி ஜின்னு வேணும் கேட்குறாங்க. போய் ஜின்னில் 2 பண்ணு ஒன்றா இருக்குது, மாலிக் போயிட்டு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு. என்னையே இதெல்லாம் ஜின்னுன்றது பார்த்திங்கன்னாமா இறைவன் படைத்தது. மரம், செடி, கொடி, மக்கள், ஜீவராசிகள் எப்படி இருக்குதோ, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, கடலுள்ள போனீங்கன்னா மேலுலகத்தில் எவ்வளோ பொருள் இருக்கோ அது அப்படியும் பார்த்தீங்கன்னா கடலுள்ள இருக்குது. இது உண்மை அதுங்களா. அந்த மாதிரி இங்கே எவ்வளோ சிறு வண்டு இருக்குதுமா, கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருக்குதுமா, அதை படித்ததும் இறைவன் தான். இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கான், 6 அறிவு இருக்குது, கை கால் சுகத்தம் இருக்குது, ஹெச்டிக்கு மேலே கேமராக்கு லென்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நம்மளை படித்ததும் இறைவன் தான். அதே இறைவன் தான் சைத்தானையும் படித்தான், ஜின்னையும் படித்தான். புரியுதுங்களா. ஆனால் இறைவன் படித்த ஒரு ஜின்னை ஒரு 6 அறிவு உள்ள ஒரு 5 அடி இருக்கிற ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தி வைக்கும்னு சொல்கிறது 100% பொய்.